ஆத்ம வணக்கம். நீங்க ஒரு நல்ல செயலை செஞ்சாலும் சரி, ஒரு தீய செயலை செஞ்சாலும் சரி, இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள். இந்த எண்ணம் என்னும் மாயைய எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயங்க. ஆனா நமக்கு வர இந்த நெகட்டிவ் எண்ணத்தை கட்டுப்படுத்திட்டுன்னா உங்களோட லைஃப்ல நீங்க எதை வேணாலும் அச்சீவ் பண்ணிடலாம். ரொம்ப மெயினான பாயிண்ட். அதனால வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. முதல்ல இந்த எண்ணங்கள் எப்படி உருவாகுதுன்னா, கடந்த காலத்தை பத்தி யோசிச்சோம், இல்ல நிகழ்காலத்தை பத்தி யோசிச்சோம், இல்ல நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் செய்யற ஒரு செயலை பத்தி யோசிச்சோம்னா இந்த எண்ணங்கள் உருவாகுது. இப்போ நீங்க ஒரு நல்ல செயல் தினந்தோறும் உங்களோட லைஃப்ல செஞ்சுட்டு வாரீங்க. இப்போ ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு தினந்தோறும் நீங்க உணவு அளிக்கிறீங்க. ஏதாவது ஒரு நாள் உணவு அளிக்கிறத நீங்க மறந்துருப்பீங்க. ஆனா அந்த எண்ணம் டக்குன்னு உங்க மைண்டுக்குள்ள உதித்து இருக்கும். நீங்க அந்த நேரத்துல ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஜீவனுக்கோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கூட வாங்கி போட்டிருப்பீங்க. உங்களுடைய மனது ரொம்ப ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பீங்க. இதே நீங்க தீய செயல் தினந்தோறும் செஞ்சுட்டு வரீங்க, ஆல்கஹால் குடிக்கிறதோ இல்ல ஸ்மோக் பண்றதோ, இந்த மாதிரி எனிதிங் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரும் பொழுது ஒரு தப்ப செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆழ் மனசு சொல்லும், டேய் இத பண்ணாதடா, இத பண்ணா தப்புடா, இத பண்ணாதடான்னு சொல்லும். ஆனா நீங்க உங்களுடைய ஆழ் மனது சப்கான்சியஸ் மைண்ட் சொல்ற பேச்ச கேட்காம நீங்க அந்த ஒரு தப்ப பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ஒரு தப்ப பண்ணிட்டே இருக்கும் போது, அது எந்த தப்பு வேணாலும் இருக்கலாம், அந்த தப்ப பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுடைய ஆழ் மனது சப்கான்சியஸ் மைண்ட் சொல்றத ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யாது. ஸோ இப்படிதான் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகுறது. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எப்பயுமே மனிதர்கள்கிட்டயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை கூட யாரும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்குள்ள என்ன உங்களுடைய உடம்பு உங்களுடைய எண்ணம் என்ன பேசுதுன்னு நீங்க கவனிக்கணும்னா, இப்ப நான் சொல்ல போற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லியும் ஒரு ½ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போயிட்டு உக்காருங்க. கண்ணை மூடி உங்களுடைய எண்ணத்தை கவனிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஆழ் மனது என்ன சொல்லுது, நீங்க உங்களுக்குள்ள என்னெல்லாம் எண்ணம் இருக்கு அப்படின்னு உங்களை கவனிக்க ஆரம்பிங்க. இந்த வானத்தை பாருங்க, இயற்கையோட ஒரு மரத்தை பாருங்க, ஒரு விலங்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுடைய மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். இப்போ பல பேருக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கூட அவங்களால தியானத்துல வந்து உட்கார முடியாது. இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள். இப்போ தியானத்துல உட்காரும் போது ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்கு வந்ததுன்னா அந்த எண்ணத்தை நினைச்சு பயப்படாதீங்க, உடனே தியானத்தை கலைச்சிடாதீங்க. நீங்க உங்க பாடி மட்டும்தான் அங்க இருக்கு, ஆனா உங்களுடைய மனசு வேற எங்கேயோ இருக்கும். அப்போ அந்த எண்ணத்தை கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சமா கவனிங்க. நம்மளோட மனசுல உதிக்கிற எண்ணத்தோட முடிவு காலம் இப்படின்ற டைம் கூட இல்லைங்க. ஆனா நம்ம தான் அதை திரும்ப 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 யோசிச்சு இந்த ஓவர் திங்கிங் டிப்ரெஷனுக்குள்ள உள்ளாகிறோம். இன்னொரு சீக்ரெட் சொல்லட்டுங்களா? மிகப்பெரிய ஞானிகளாலேயே அவங்களுடைய மனதை முழுமையா கட்டுப்படுத்த முடியல. இப்போ நீங்க உங்களுக்குள்ள அதிக எண்ணம் வருதுன்னா அதுக்குதான் நான் எல்லா வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், தியான பயிற்சி பண்ணுங்க, தியான பயிற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களை கவனிக்க ஆரம்பிங்க. இப்போ ஏதாவது கோவப்பட்டு டக்குன்னு ஒரு செயல் தப்பா எதனா, இப்ப யாராவது டக்குன்னு எதையும் அடிச்சு அவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அப்புறம் அவங்க யோசிப்பாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்படின்ற ஒரு செகண்ட் அந்த ஒரு தாட் அதை பண்ணாம இருந்தா நான் வந்து நல்லா இருந்திருப்பேன். இப்படி பல பேர் லைஃப்ல சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த உடனே முழுமையா நம்மளுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தியான பயிற்சி மூலயமா முதல்ல உங்களுக்குள்ள நீங்க என்ன பேசுது, உங்களுடைய ஆழ்மனது என்ன சொல்லுது அப்படின்னு உங்களுடைய எண்ணத்தை ஒண்ணு கவனிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன எண்ணம் வந்தாலும் சரிங்க. இப்ப இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, இப்போ உங்களுக்கு குடிக்கணும்னு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருது. இப்போ இதை குடிச்சா என்னவாகும், இதை குடிச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன், என்ன நடக்கும், அதை போக்கஸ் பண்ணி அந்த எண்ணத்தை கவனிக்க 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 இப்ப ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணி இப்ப நீங்க குடிக்கிறீங்கன்னா கூட அதை போக்கஸ் பண்ணி குடிக்கும் பொழுது இதுல என்ன இருக்கு, இதை குடிச்சோம்னா போதையாகுது, அதுக்கப்புறம் நம்ம உடம்புல ப்ராப்ளம் நடக்குது, அப்புறம் இதை எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அதை பதிய வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு தாட் போகாது.
நீங்க முதல்ல எண்ணங்களை கவனிக்கிறீங்க. இத பண்றதால நமக்கு என்ன கிடைக்கும், இப்ப உடனே அந்த எண்ணம் வந்த உடனே இத பண்றதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அப்பயே யோசிங்க. இந்த எண்ணம் வந்த உடனே இத பண்றதால நமக்கு என்ன இருக்கு, இதே ஒரு நல்ல செயல் பண்றதால நமக்கு என்ன கிடைக்கும், இப்படி யோசிங்க. இப்படி யோசிக்க 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 நீங்க ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வருவீங்க. தேவையில்லாத எண்ணங்களை உங்களுக்கு மைண்ட் யோசிக்காது. இப்போ பாஸ்ட பத்தி யோசிச்சு இல்ல ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு அதிகமா டிப்ரெஷன் ஆகிறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்போ கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு ஒரு பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லை. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு பாக்கணும். இப்போ உங்களுடைய மனசு என்ன சொல்லுது, இந்த நொடி நீ என்ன பண்ண போற, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு யோசிங்க. எதிர்காலத்துல நடக்க போறத சரணாகதியோட இருங்க. நீங்க சரணாகதினா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்துக்கிட்ட சரணடைஞ்சிடுங்க. கடந்த காலத்துல எது நடந்தாலும் அது நீ நடத்தி வைக்கிறதுப்பா, அதுக்கான என்னோட லைஃப் நான் இப்படி இருக்க போறேன்னு தெரிஞ்சிடுச்சு, அதுக்கான நான் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கேன், நீ என்ன வழி நடத்தி கூட்டிட்டு போ, இப்படி நீ சரணாகதி அடைங்க. இந்த சரணாகதி அடையறதால மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்க மனதுல ஏற்படும். உங்களுக்கு எது நடந்தாலும், அதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் ஒரு தீய கெட்ட விஷயம் நடந்தாலும் நீங்க சரணாகதி அடையும் பொழுது உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஆயிடும். ஓகே, நமக்கு இது நடந்திருக்கு, இந்த இறைவன் நல்லதுக்கு தான் பண்ணி இருப்பாரு அப்படின்னு உங்களுடைய மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். இதுதாங்க மெயின். முதல்ல என்ன பண்றீங்க, உங்களை ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது தனிமைப்படுத்திக்கிறீங்க. ஒரு கண்ணை மூடி உங்க மனசு என்ன சொல்லுது, உங்க ஆழ் மனது என்ன சொல்லுது, உங்களுக்குள்ள என்ன எண்ணங்கள்லாம் வருது அதை கவனிக்கிறீங்க. இந்த இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. இந்த வானத்துல என்ன நடக்குது, மரம் செடி கொடிகள்லாம் எப்படி இருக்கு, இந்த பறவைகள் என்ன பண்ணுது, விலங்குகள் என்ன பண்ணுது, இந்த மாதிரி கவனிக்கிறீங்க. பிளஸ் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல இருந்து அடிக்ட் ஆயிருந்தீங்கன்னா கூட அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நான் சொல்லிட்டேன். ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி இதுல என்ன இருக்கு, இதை பண்றதால என்ன கிடைக்குது, ஒரு யூஸும் இல்லை, அப்ப இது நிலையான சந்தோஷம் இல்லை, இதை விட பெரிய சந்தோஷம் அந்த இறைவன் அடையிறதுக்கான வழி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க யோசிக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எண்ணங்கள் குறைந்து நீங்க ஒரு நல்ல மனிதரா மாறுவீங்க. இது சத்தியமான உண்மை. இதை கடைபிடிங்க. எல்லோர லைஃப்பும் நல்ல சந்தோஷமா ஹாப்பியா வாழலாம். ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ மிக பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ காய்ஸ்.